இல்ல உள்ள செலுத்தி ஒரு 2 செகண்ட்ஸ்லயோ இல்ல ஒரு நிமிஷத்துலயோ விந்து உடனே வெளியேறுது அப்படின்னா அங்க வந்து இதயம் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமிங்ல இதயம் வந்து ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணி கொடுக்கும். அங்கிருந்து போற ரத்த பம்பிங்ல ஆணுறுப்பை வந்து டெம்பர் ஆக்கி பருக்க வச்சு ஃபுல் ஆகுறது. இது ஒருவேளை என்ன பண்றாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் கிடையாது. அங்கிருந்து வர பம்பிங் சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான சப்ளை கிடைக்கல. பிளட் ப்ரெஷர் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா சரி பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீரோ சக்திவேல் யுவராஜ், பகலவன் சித்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆண்மை குறை வருது, இதயத்தோடைய பம்பிங் சரியா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். ஆனால் அவங்கள பார்ட்னரை போய் கட்டி பிடிக்கும் போதோ இல்லை பெண்ணுறுப்பின் மேலே வச்சுக்கும் போதோ இல்லை உள்ள செலுத்தி ஒரு 2 செகண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு நிமிஷத்துலையோ விந்து உடனே வெளியேறுது அப்படின்னா அங்கே வந்து இதயம் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா மூளையிலேருந்து சிக்னல் வந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து டோபமைன் செரோட்டோனின் எல்லாம் நல்லா சேர்ந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து அப்புறமேட்டு வந்து இனப்பெருக்க உறுப்புகளுக்கு சிக்னல் கிடைச்சு இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா மூளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கிடைச்ச உடனே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகள் வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸோட ஒவ்வொரு பக்கத்துலேருந்து செக்ரெட் ஆகி அடுத்தடுத்து சிக்னல் கொடுத்து அடுத்தடுத்து அதுங்களுக்கு என்ன ஆகுன்னா ஒவ்வொரு இடமா போயிட்டு அது ஆணுறுப்பு வந்து டெம்பர் ஆகும், ஃபுல்லாக டெம்பர் ஆகும். அந்த டைமிங்ல இதயம் வந்து ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணி கொடுக்கும். அங்கிருந்து போற ரத்த பம்பிங் தான் ஆணுறுப்பை வந்து டெம்பர் ஆக்கி பருக்க வச்சு ஃபுல்லாகிறது. சின்னதா, அதாவது ரொம்ப சிறு சைஸில் இருக்கக்கூடிய ஆணுறுப்பை பெருசாக்குறது வந்து இதயத்தோடைய ரத்தம் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கறதுனால தான், ஃபுல்லா பம்பிங் ஆகிறதுனால தான் அங்க அந்த பருக்கிறது பெருகிறது. இதே வந்து ஒரு பெண்ணோட நம்ம வந்து தொடும்போதோ இல்ல அவங்களுடைய பெண்ணுறுப்பில் நம்ம ஆணுறுப்பு செலுத்தும் போதோ இல்ல செலுத்தி சில நேரங்கள்லயோ டக்குன்னு விந்து வெளியேறதுக்கான காரணம் நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து இதயத்தோட பலகீனம் தான் காரணம். இது ஒருவேளை என்ன பண்றாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் கிடையாது. அங்கிருந்து வர பம்பிங் சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான சப்ளை கிடைக்கல. அங்கிருந்து வரக்கூடிய ரத்த நாளங்கள்ல இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் உங்களுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் மேல நம்ம வந்து சரியா வந்து உள்ள புகுந்து விரைப்புத்தன்மையை கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இதய பலகீனத்தால் தான் இந்த பிரச்சனை நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதயம் வந்து நல்ல அழுத்தம் கொடுக்குது இல்லையா, இந்த ஆர்டரி வெயின்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அளவும் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, இதனோட அளவு கம்பேர் பண்றப்ப ரொம்ப சிறிதாகத்தான் இருக்கும். புரிஞ்சுதுங்க? இது ஒரு அடிப்படை அறிவுக்காக சொல்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதயம் பலகீனம் ஆயிடுச்சுன்னா லோ ஸ்டாமினா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 20 நிமிஷம் பண்றாரு அப்படின்னா இதயம் மன உளைச்சலால இதயம் பலகீனமாக அது டைம் ஷார்ட்டா குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த், நமக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாமினாவான மைண்ட் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, ஸ்டெபனான மைண்ட் இல்லை அப்படின்னாலும் நம்ம இதயம் பலகீனமாகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா சரி பண்ணணும். நம்ம நோயை நம்ம வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும். நம்ம நோயை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருத்துவம் கொடுக்குறவங்க கிட்ட தான் நமக்கு சரியான மருந்துகளும் கிடைக்கும், மருத்துவமும் கிடைக்கும். ஸோ இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பகலவன் சித்த சிகிச்சை மையம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு அருகாமையில் ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல தான் வந்து என்னுடைய கிளினிக் இருக்கு. எங்களுடைய கிளினிக் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வாரத்துல எல்லா நாட்கள்லுமே கிளினிக் உண்டு. நீங்க எப்பனாலும் வரலாம். பர்சனலா என்ன மீட் பண்ணணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சுக்குங்க. நான் அவைலபிள் இருக்குன்னா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு 2 கிளினிக் இருக்கு. ஒன்று திருச்செங்கோட்டில், இன்னொன்று வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 2வது வாரம் புதன் வியாழன், 4வது வாரம் புதன் வியாழன் நான் சென்னை வந்து வருவேன். ஸோ அங்கே என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ன மீட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மருந்தோட விலைகள் எல்லாமே ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவுல கிடையாது. அதனால நாங்கள் தரமில்லாத பொருட்களை வாங்கி மருந்துகள் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்ககிட்ட தரமான பொருளாக வாங்கி மருந்து செஞ்சோம்னா தான் மருந்து வேலை செய்யறதுனால எங்ககிட்ட இந்த 1000-2000 கொடுங்க, இந்த விலை கம்மியில் இல்லையா, இதை விட விலை கம்மியில் இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு எங்ககிட்ட உண்மையாலுமே மருத்துவம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை என்கிட்ட பேசி உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை முழுமையா குணப்படுத்திட்டு தான் ஆண்மைக்கு நாங்க மருந்து கொடுப்போம். எடுத்த உடனே ஆண்மைக்கு நாங்க மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செய்யாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணல, அதனால விளைவு இந்த மருந்து வேலை செய்யாம
பண்ணிட்டோம். அதனால அதை சரி பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து இதுக்கான மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட நீங்க மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். டயட் கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கணும், ஏன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 500,000 பேர் மெசேஜ் ஒரே நம்பருக்கு அனுப்புறாங்க. நான் வந்து அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணணும். அத்தனை பேர், சில பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சேட் பண்ண மட்டும் போதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சேட் பண்றவங்களுக்கு சேட்டிங்லையும், பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் மருந்து வேலை செய்யணும், இங்க வர நேரில் கிட்டத்தட்ட ஹைதராபாத்ல இருந்து, டெல்லியில இருந்து வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல திருநெல்வேலியில இருந்து, சென்னையில இருந்துலாம் வந்து என்ன நேர்ல வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால கண்டிப்பா ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனா ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் கொடுப்பேன், பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான மருந்துகளுக்கு, தரமான மருத்துவத்துக்கு, சரியான மருத்துவத்துக்கு நாங்க வந்து கொடுக்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.